ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் கேரட் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவிடுங்க, மண் எதுவும் இல்லாமல். இந்த மாதிரி ரவுண்டாகவே நல்லா கட் பண்ணிக்கோங்க. லேசாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமே வேகும். கட் பண்ண கேரட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் நல்லா வெந்து வரட்டும். 2 கிளாஸ் தண்ணி போதுமான அளவு. இப்போ கேரட்டு நல்லாவே கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லேசாக நறுக்கும் போது நல்லா சீக்கிரமே வெந்துடும். கேரட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அமுக்கி பாருங்கள். கேரட்டு வெந்துடுச்சு. இது போதுமான அளவு. இந்த கேரட்டை நல்லா ஆற விட்டுருங்க. சூட்டோடு அரைக்கக்கூடாது. இந்த கேரட்டை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கேரட்டு நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமான தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ இந்த கேரட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். கேரட் அரைச்சது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த கேரட்டை வேற ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மாற்றிடுங்க. இதுக்கப்புறம் மீதம் இருக்க கேரட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 300 கிராம் கேரட்டுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போதுமான அளவு. இது கூடவே 100 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. சிவப்பு கலர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமே நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க. ஜீனி சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணி கொடுத்துரும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு கேரட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை அரைச்சி வச்சுருக்க கேரட்டோட சேர்த்துக்கோங்க. பெரிய ஜாரில் அரைச்சிங்கன்னா நீங்கள் கேரட்டை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு இது கூடவே ஜீனி, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கைவிடாமல் மட்டும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டியில் சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்வீட் ஒரே அளவாக சமமாக இருக்கும். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால கையில் ஒட்டும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த ஸ்வீட்டு சூடோடு இருக்கும்போது ஊற்றிக்கோங்க. அப்போ பீஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. இது போல் எல்லா ஸ்வீட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட் கோகோனட் இருக்குன்னா அதை ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த ஸ்வீட் மேலே தூவிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி டெசிகேட் கோகோனட் இல்லாட்டினாலும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேரட் வச்சு ரொம்பவே சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 300 கிராம் கேரட் இருந்தாலே போதும். ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாது. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேரட்டில் தான் இந்த ஸ்வீட் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். உங்ககிட்ட கேரட் இருந்தால் உடனே இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.